أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 334வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 115வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى. அல்லாஹ்வுடைய தூதுவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரிந்ததற்கு அப்புறமும் அவர்களுக்கு வருகிற செய்திகளும் அவர்களால் சொல்லப்படுகிற கூற்றுக்களும் உண்மை என்று தெரிந்ததற்கு அப்புறமும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான எதற்காக வேண்டிய அந்த பிடிவாதத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். ஒமை யுஷாக்கிர் ரசூல, எதற்காக வேண்டிய அந்த விதண்டாவாதத்தை ரசூலிடத்திலிருந்து ஏற்படுத்துகிறீர்கள் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதுவர் விஷயத்துல பிடிவாதம் கொள்ளுகிற மனிதர் ஃபஸௌஃப நுஸ்லீஹி, அவர் நரகத்திற்குண்டானவர் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அபூ ஜஹலுக்கு அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும் தெரியுமா தெரியாதுங்க? கண்டிப்பாக தெரியும். உத்துபாவுக்கு தெரியும், ஷைபாவுக்கு தெரியும். குஃபார்கள் மக்கத்தினுடைய எல்லா காஃபிர்களுக்கும் இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எதனுடைய அடிப்படையில் என்ன செஞ்சாங்க பிடிவாதம் பிடிச்சாங்க. நீங்க சொல்லி நான் எப்படி கேட்கறது, என்னங்க நீங்க சொல்லி நான் எப்படி கேட்கறதுங்கிற பிடிவாதம் பிடிச்சாங்கல்ல. இந்த பிடிவாதம் பிடிக்கிறவங்களை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானுங்க நரகவாதின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எதனுடைய அடிப்படையில் இந்த ஆயத்து சொல்லப்பட்டுச்சுன்னா அந்த துஅமத் இப்னு பரீக்குங்கிறவர் அந்த முனாஃபிக்கு இவன் தான் திருடுனேன் நான் தான் திருடுனேங்கிறது என்ன செஞ்சிருச்சு அல்லாஹ்வுடைய தூதுவரின் மூலமாக என்ன செய்யப்பட்டுச்சு உறுதியாக சொல்லப்பட்டுச்சு. அப்படி சொல்லப்பட்டு அவர் என்ன செஞ்சான் நான் திருடல நான் நல்லவன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஊரை விட்டு போகனா என்ன செஞ்சா ரசூலுடைய உத்தரவுக்கு இணங்க கை மட்டும் வெட்டப்பட்டிருக்கும். ஆள் எங்க என்ன செஞ்சாருங்க வேறொரு இடத்துல போய் அங்க திருடி ஆள் என்ன செய்யப்பட்டுட்டான் கொலை செய்யப்பட்டுட்டான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வேண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, என் ரசூலுடைய விஷயத்துல மட்டும் எதற்காக வேண்டி இப்படி வஞ்சகத்தை கொள்றீங்க. ரசூலுல்லாஹை பத்தி பேசுற மனசுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது குளிர்ச்சி ஏற்படல. ஒரு விதமான ஒரு சங்கடங்கள் என்ன செய்யப்படுது ஏற்படுது. எல்லாம் ஓகே தான் ஹஸரத், மௌலிதெல்லாம் ஓதணும் சரிதான், ரசூலின் மீது ஸலவாத் ஓதணும் சரிதான், தொழுகைக்கு அப்புறம் ஸலவாத் ஓதணும் சரிதான், இருந்தாலும் கல்வி என்ன செய்ய மாட்டேங்குதுங்க ஏத்துக்கல. அல்லாஹ் கேட்கிறான் என் ஹபீபுடைய விஷயத்துல மட்டும் எதற்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள், எதற்காக இந்த ஒரு வஞ்சகத்தன்மையை என் ரசூல் விஷயத்துல ஏற்படுத்துறீங்க.
எல்லாம் உண்மைதானே. அல்லாஹ் குர்ஆன் முழுக்க யாரை பத்தி புகழ்ந்து பேசுறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுறான். என்னதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுறான். பல இடங்களில் பெருமானாருடைய அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த அந்தஸ்துகளை சமூகத்திட்ட சொன்னா, இந்த மதிப்பை ரசூலுடைய மதிப்பை சமூகத்திட்ட சொன்னா என்ன செய்ய மாட்டேங்குது? எல்லா மீலாது விழாவும் அட்டன் பண்ணிட்டேன், எல்லா மௌலிதுக்கும் அட்டன் பண்ணிட்டேன், ஆனா கல்வி என்ன செய்யப்படல, ஏத்துக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலங்கள் சமூகத்திற்கு செய்தியை சொன்னாங்க. சொன்ன நேரத்தில் ஏத்துக்கிட்ட கல்வி மட்டும்தான் என்ன செஞ்சிருச்சு? ஏத்துக்குச்சு. சில கல்விகள் என்ன செய்யப்படலங்க, ஏத்துக்கவே இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், எதற்காக வேண்டியது பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமை யத்தபி கைர சபீலில் முஃமினீன, முஃமின்கள் எல்லாம் யோகோபித்து எடுத்திருக்கிற ஒரு வழியை விட்டும் வேறு வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர் என்ன செய்யுங்க, நரகவாதின்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கல்ல, நான் குர்ஆன் முழுக்க 300 தடவை ஓதி, அந்த 300 தடவையும் ஓதி அல்லாஹ் தஆலா இஜ்மா என்று சொல்லப்படுகிற ஒரு மார்க்கத்தினுடைய ஷரியத்து சட்டத்தினுடைய 3வது சட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லியிருக்கிறான்டா. குர்ஆன் முழுக்க 115வது ஆயத்து தான், சூரத்து நிசாவினுடைய 115வது ஆயத்துல தான் அல்லாஹ் தஆலா இஜ்மாங்கிற சட்டத்திற்கு உண்டான விளக்கத்தை சொல்றானே ஒழிய குர்ஆன் எங்கேயுமே சொல்ல என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப யோகோபித்து செய்யப்படுகிற ஒரு அமல்கள், அந்த அமல்கள் அனைத்தும் ஹதீஸுடைய அடிப்படையிலையும் குர்ஆனுடைய அடிப்படையில் தான் நம்ம செய்யறோமே ஒழிய யாரோ சொன்னதற்காக வேண்டி, யாரோ ஒருத்தர் சொல்லதற்காக வேண்டி செய்யப்படல அமல் அல்ல. அப்படி செய்யப்படுகிற அமலை விட்டு போட்டு ஒரு தனி வழி, நாங்க இந்த ரூட்ல தான் இருப்போம் சொல்லி இருக்கிறாங்களே, இவர்கள் என்ன வழியை பின்பற்றல? மூமின்களுடைய வழியை பின்பற்றல, இவர்கள் வேறு வழியை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் நரகத்திலையும் தனியா தான் இருப்பாங்கன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா, நாம சென்ற வாரத்தினுடைய தஃசீல் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். அப்ப யோகோபித்து செய்யப்படுகிற அமல்கள் அனைத்திலையும் மூமின்களுக்கு உண்டான வழிபாதைன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடிப்படையில தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் என்னது அடிப்படையில் தானுங்க, ஹதீஸுடைய அடிப்படையிலையும் குர்ஆனுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோங்க, எல்லா விதமான அமல்களையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய செய்தியை தான் நாம சென்ற வாரத்தினுடைய தஃசீல்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவனுடைய 116வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்து சூரத்து நிசாவனுடைய ஆரம்ப பகுதியிலேயே இந்த ஆயத்தை நாம பார்த்துட்டோம். அதே ஆயத்தை அல்லாஹ் தஆலா திரும்பவும் என்ன செய்யறாங்க, மீட்டி இங்க பேசுறான். ஏற்கனவே இந்த ஆயத்தை பார்த்தாச்சு. அந்த ஆயத்தை போன்ற இன்னொரு அதே ஆயத்தை வரி மாறாம ஆயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, திரும்பவும் இங்க சூரத்து நிசாவுடைய 116வது வசனத்துல அல்லாஹ் தஆலா பேசுறான். என்ன அல்லாஹ் தஆலாவுக்கு வேலை இல்லாதனால திரும்ப திரும்ப பேசுறானா? சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னா என்ன செய்வாங்க, சொன்னதுவே திரும்ப சொல்லுவோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாணி. ஆனா அல்லாஹ்னுடைய பாணி என்னன்னா, ஒரு விஷயத்தை திரும்பவும் தக்கராறாக திரும்ப மடக்கி அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்துல இந்த சமூகத்திற்கு ஒரு உறுதிப்பாட்டை என்ன செய்யறாங்க, இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பிக்கிறான். எதனுடைய அடிப்படையில் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, அல்லாஹ் தஆலா அழகா கேட்கிறான். அந்த துஅமத் இப்னு பரீக்ங்கிறவன் உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சிருந்தான், உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த துனியாவிலேயே ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்திருந்தான்னா அவனுக்கு கை மட்டும் என்ன செஞ்சிருந்திருக்கும், போயிருந்திருக்கும். ஆனா அவன் பண்ண தப்புலேயே 2 பெரிய தப்பு என்னன்னா, ஒன்னு ரசூலுல்லாவை மதிக்காம ஊரை விட்டு என்ன செஞ்சிருது, வெளியே போனது ஒன்னு. 2வது தப்பு, ஊரை விட்டு வெளியே போனது மட்டுமல்ல, முர்த்தத்தாவும் மாறிட்டான். எதை விட்டு போயிட்டான், மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். மார்க்கத்தை விட்டு போய் அவன் என்ன செஞ்சானா, சிலைகளை வணங்கக்கூடிய மனுஷனா என்ன செஞ்சுட்டான், அந்த துஅமத் இப்னு பரீக்கு போயிட்டான். அல்லாஹ் கேட்கிறான், நான் எல்லாத்தையுமே மன்னிக்கிறவன் நான். என்னதுங்க, எல்லாத்தையும் மன்னிக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிறவன் நான் ஒன்றை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். எதை மன்னிக்க மாட்டேன், ஷிர்க்க மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். இவன் அந்த ஷிர்க்குங்கிற பாதைக்குள்ள போகாம அதே வழிப்படையிலே இருந்திருந்தானா அவன் என்ன செஞ்சிருந்திருப்பேன், நான் மன்னிச்சிருந்திருப்பேன். ஏன், என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய ஃபதுலும் அவ்வளவு பெருசா இருக்குது. என்னதுங்க, அவ்வளவு பெருசா இருக்குது. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த துஅமத் இப்னு பரீக் என்ன செஞ்சிருந்தானா, ஊரை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாம முர்த்தத்தாக என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான். முர்த்தத்தாக மாறி அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான சிலை வணக்கங்கள் என்ன செஞ்சுட்டான், வணங்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஷிர்க் வச்சவங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நான்
மன்னிக்க மாட்டேன். இது அல்லாத வேற என்ன பாவமாக இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், நான் அல்லாஹ் நாடனா என்ன செய்வான், மன்னிச்சிருவேங்கிறதா இந்த ஆயத்தினுடைய தஃசீல் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்து நிசாவினுடைய 116வது வசனம், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனை கொண்டு ஷிர்க் வைக்கப்படுவதை அல்லாஹு தஆலா எந்த சூழ்நிலையிலேயுமே மன்னிக்க மாட்டான், எந்த சூழ்நிலையிலேயுமே மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, வயக்ஃபிரு மா தூன தாலிக, இது அல்லாத வேற எந்த பாவமாக இருந்தாலும் சரி, லிமன் யஷா அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வாங்க, மன்னிச்சிருவான். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் செய்கிறாரோ ஃபக்கத் வல்ல லலாலம் பஈதா, அவர் பகிரங்கமான வெகு தூரமான பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார் என்ன செய்யறார், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். என்னங்க, அப்ப ஷிர்க்க மட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க? இணை வைக்கிறது. இணை வைக்கிறதுன்னா என்னங்க, அரபியில ஷிர்க்குன்னு சொல்றோம், தமிழ்ல இணை வைக்கிறதுன்னு சொல்றோம். அதை கொஞ்சம் தெளிவா வழங்கிக்கலாமுங்களா? இணை வைக்கிறதுன்னா என்னங்க, என்னங்க, பொய்யா என்னங்க, அல்லாஹ்வை போல இன்னொருத்தர் என்ன செய்யறது, கொண்டு வர்றது. அதை விட்டா வேற இன்னாரால நடக்குதுன்னு நினைக்கிறது படைப்புகளால நடக்கிறது. அதாவது ஷிர்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. என்னன்னா, இப்போ நாம ஹயாத்தானவங்க தானே, இப்போ ஹயாத்தோட தானே உட்காந்துருக்கிறோம் மாதிரி தொழுதுட்டு. அல்லாஹ் தஆலா என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா ஹயாத்தானவன் தானே, இப்போ நாமளும் ஹயாத்தானவங்க, அல்லாஹு தஆலாவும் ஹயாத்தான. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹுக்கும் ஹயாத் இருக்கு, நமக்கும் ஹயாத் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சில மனிதர்கள் விளக்கமா பேசுறேங்கிற பேச்சில் சில தவறான வியாக்கியானங்களை கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க, குழப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹு தஆலாவுக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில இங்க ஷிர்க்குங்கிறதல்ல. என்ன ஷிர்க் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹு தஆலாவுக்கு மட்டுமே உரித்தாகி இருக்கிற சில தன்மைகள், அல்லாஹு தஆலாவுக்குமே உரித்தாகி இருக்கிற சில சிஃபத்துகளை இன்னொருத்தருக்கு இருக்குதுன்னு சொல்றது பாத்தீங்களா, அங்க என்ன வந்துருது, ஷிர்க் வந்துருது. ஒரு மனிதனை ஹயாத்தாக்குறது யாரால மட்டும்தான் முடியும், ஒரு மனிதனை மௌத்தாக்குறது யாரால மட்டும்தான் முடியும், அல்லாஹுவால மட்டும்தான் முடியும். இந்த அல்லாஹுவால மட்டும் முடியக்கூடிய இந்த வார்த்தைகளை இன்னாருக்கு இருக்குதுன்னு சொன்னா அங்க என்ன வந்துருது, ஷிர்க் வந்துருது. அங்க என்ன வந்துருது, ஷிர்க் வந்துருது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றேன். இமாம் கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செஞ்சிருந்தாங்க, கோழி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, கோழி என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துல மாணவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன குடிச்சிட்டு இருந்தார், நான் சொன்ன ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தார். மதரசாவில் சேர்த்து விட்ட அம்மா என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு, வந்து பார்த்துச்சு, பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாரு, அஜர்த்து கோழி சாப்பிட்டு இருக்கிறாரு. இது ஒண்ணுமே லாஜிக் புரியலையே. அந்த அம்மா என்ன நினைச்சிருச்சு, நியாயப்பிரகாரம் நம்ம மகன் தான் கோழி சாப்பிடணும், ஏன்னா மதரசாவில் வந்தது நம்ம மையம் தானே, நம்ம மையம் நல்லா இருக்கணும். ஆனா இங்க நம்ம மையம் என்ன ஆயிட்டு இருக்கிறாரு, ரொம்ப கம்சோரா இருக்கிறாரு, ரொம்ப பலகீனமா கஞ்சி சாப்பிட்டு எலும்பு தோலுமா இருக்கிறாரு. அஜர்த்திட்ட கேட்டாரு, கௌசுல் ஆலத்திட்ட கேட்டாங்க, என்ன இது ஒண்ணுமே புரியலையே, நீங்க என் மகனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிச்சுவீங்கன்னு என் மகனை கொண்டு வந்து விட்டா மகன் என்ன ஆயிட்டாரு, இப்படி இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கோழி சாப்பிட்டு இருக்கிறீங்க. எலும்பு தோளுகளை கடிச்சு போட்ட கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு சொன்ன வார்த்தை இதுதான். இது எதுக்கு நான் ஏதோ சொல்ல வரேன்டா, கௌசுல் ஆலத்தை பத்தி பேசினாவோ நல்லடியார்களை பத்தி பேசினாவோ என்ன வருது, என்ன இவங்க அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வந்து வைக்கிறீங்களேன்னு என்ன செய்யறாங்க. ஒரு மனசுக்குள்ள கேட்கலன்றாலும் மனசுக்குள்ள என்ன வருது, ஒரு எண்ணம் வருது. அதை தெளிவுபடுத்துறதுக்கான இந்த செய்தியை சொல்றேன் நான். அப்ப கௌசுல் ஆலம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அந்த எலும்புகளை பார்த்து சொன்னாங்க, கும்பி இதுனில்லா. என்ன சொன்னாங்க, கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ எந்திரின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நீ எந்திரின்னு அதை சொல்லல, யாரை சாட்டினாங்க, அல்லாஹ்வை சாட்டினாங்க. கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ எழுந்திரின்னு சொன்னாங்க. அந்த என்ன செஞ்சுச்சு, அந்த
கோழி எலும்பும் சதையுமாக என்ன செஞ்சிருச்சு, எழுந்திருச்சு நின்றுச்சு. அப்ப தாயிட்ட சொன்னாங்க, இந்த பயிற்சி வரணும்டா அவர் இதை சாப்பிட்டா தான் வேலைக்கு ஆகும்டா. என்னங்க, நான் தட்டனவன கும்பி இது இல்லாங்கிற வார்த்தையை சொன்ன உடனே எலும்பும் தோளுமாக மக்கி கடிச்சு துப்பி போட்ட அந்த கோழி உருவம் கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு இந்த வார்த்தை சொன்னோன்னு அது எழுந்திருச்சு நிற்கும்னா இந்த கஞ்சி குடிக்கிற பயிற்சி ஏற்பட்டா தான் அவருக்கு வரும்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சிருச்சு, அந்த அம்மா போயிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிச்சு, அந்த தாய் வந்தாங்க. வந்த உடனே சரிக்கு சமமாக ஆசிரியரோடு உட்கார்ந்து மகன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, கோழி சாப்பிட்டுட்டு இருந்தார். தாய்க்கு அளவிலாத சந்தோஷம் என்ன செஞ்சிருச்சு, ஏற்பட்டுச்சு. கடிச்சு போட்டிருந்த எலும்பு துண்டுகள் என்ன செஞ்சிருச்சு, கடந்துச்சு. அப்ப சொன்னாங்க, தனக்கு பயிற்சி கொடுத்த அந்த ஆசிரியர் சொன்னாங்க, மாணவனை பார்த்து இப்ப சொல்லுப்பா அவன் தாய் நிற்கிறாங்களேன்னு. அந்த மாணவர் சொன்னார், கும்பி இது நில்லான்னு சொன்னார். அன்னைக்கு ஆசிரியருக்கு முன்னால் அந்த கோழி எப்படி நின்றுச்சோ அதே மாதிரி என்ன செஞ்சிருச்சு, நின்றுச்சு. அதே மாதிரி என்ன செஞ்சிருச்சு, எழுந்திருச்சு, நின்றுச்சு. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்டா, ஹயாத்தை கொடுக்கறதும் ஹயாத்தை எடுக்கிறது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்குது. இந்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கிற இந்த சிஃபாத்துகளை ஒரு மனிதர் இன்னொருக்கு கொண்டு போய் வச்சா அங்க என்ன வந்துருது, ஷிர்க் வந்துருது. அங்க என்ன வந்துருது, ஷிர்க் வந்துருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு ஆழமான ஹதீஸ் என்ன தெரியுமா, என் சமூகம் எந்த சூழ்நிலையிலுமே ஷிர்க் வைக்கவே வைக்காதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, என் சமூகம் என்ன செய்யாது, ஷிர்க் வைக்கவே வைக்காதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரே ஒரு ஷிர்க் மட்டும் விஷயத்துல நான் பயப்படுறேன்னாங்க. ஒரே ஒரு ஷிர்க்கில் மட்டும் நான் பயப்படுறேன். சஹாபாக்கள் திரும்பவும் கேட்டாங்க, நாயகமே உங்களுக்கு அப்புறம் உங்க உம்மத்தை ஷிர்க் வைக்காதுன்னு சொன்னீங்க, திரும்பவும் சொல்றீங்க ஒரே ஒரு ஷிர்க்கில் மட்டும் என்னுடைய உம்மத்து விஷயத்தில் நான் பயப்படுறேன்னு சொல்றீங்க. ஷிர்கே ஹஃபீன்னு சொல்றீங்க, ஷிர்கே அஸ்கர்னு சொல்றீங்க, நாயகம் அது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரியான்னு சொன்னாங்க. என்னதுங்க, அர்ரியா, பிறருக்காக வேண்டி செய்யப்படுகிற அமல். அதுக்கு தமிழ்ல முகஸ்துதின்னு சொல்றோம்லங்க. இந்த முகஸ்துதி விஷயத்தில் நான் என்ன செய்யறேன், நான் பயப்படுறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க, முகஸ்துதி விஷயத்தில் நான் என்ன செய்யறேன், நான் பயப்படுறேன். அப்ப என் உம்மத்து சூரியனையோ சந்திரனையோ இன்ன பிற ஜீவவாசிகளையோ அதையோ இதையோ என்ன செய்யாது, வணங்கவே வணங்காது. அது 100% உறுதி, அது 100% உறுதி. ஆனா இருந்தாலும் என் உம்மத்து விஷயத்துல ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது. அது பயத்துல நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன்ங்கிறப்பதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்னங்க நாயகமே? அது ஷிர்கே ஹஃபி. அது என்னதுங்க, ஷிர்கே ஹஃபி, மறைவாக செய்யப்படுகிற ஷிர்க். என்னதுங்க, மறைவாக செய்யப்படுகிற ஷிர்க். அது என்ன மறைவாக செய்யப்படுகிற ஷிர்க்? தொழுகுவாரு. என்னதுங்க, தொழுகுவார். அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கிப்லாவை முன்னோக்கி என்ன செய்வார், தொழுகுவார். ஆனா கல்பு பூரா இன்னாருக்காக வேண்டி இருக்கும். என்னதுங்க, கல்பு பூரா என்னதுங்க, இன்னொருத்தருக்காக வேண்டி இருக்கும். அந்த தொழுகைக்கும் அந்த அமலுக்கு பேர் என்னதுங்க, ரியான்னு சொல்லுவாங்க அரபியில். அதுக்கு பேர் என்னதுங்க, முகஸ்துதி. அதுக்கு பேர் என்னது, முகஸ்துதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரொம்ப ஆபத்தானது. ஷிர்க்குங்கிற வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த அமலை. சொல்றது புரியுதுங்களா? ஷிர்க்குங்கிறது பாவம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், என் சமூகம் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ஒரு இக்கனை அந்த இடத்துல வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன மறைவாக இருக்கிற ஒரு ஷிர்க்கை நான் பயப்படுறேன். அந்த ஷிர்க்கு என்னதுங்க, முகஸ்துதின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா சமூகத்திட்ட? அதாவது மார்க்கத்தினுடைய அடிப்படையே மூணே மூணு தாங்க. இல்மு, அமலு, இஹ்லாஸ். என்னதுங்க, இல்மு, அமலு, இஹ்லாஸ். இல்முனா என்ன, அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, ரசூல் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. அமலு, அந்த இல்மின் மூலமாக கற்றுக்கொண்ட எப்படி அமல் செய்யறதுங்கிறது என்ன செய்யறது, தெரிஞ்சுக்கிறது. எத்தனை ரக்காயத்து தொழுகிறது, பின் சுன்னத்து எத்தனை, முன் சுன்னத்து எத்தனை, எப்படி ஒது செய்யறது, எப்படி நோன்பு வைக்கிறது, எப்படி ஜகாத்து கொடுக்கறது, எப்படி தாய் தந்தையர்களை பார்த்துக்கிறது, இதெல்லாம் என்னதுங்க, அமல். ஸ்கூலுக்கு போற புஸ்தகம் இருக்குது இல்லைங்க, புஸ்தகம் இல்மு. என்னதுங்க, புஸ்தகம் இல்மு, அது ஒரு கல்வி. அது எப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா என்ன தருங்க, அமலுக்கு வந்தாச்சு. அதை என்ன செய்ய போறாரு, நடைமுறைப்படுத்த போறாரு. அமல் என்ன செய்யறாரு, நடைமுறைப்படுத்த போறார். படிச்சதை என்ன செய்யறாரு, சமூகத்திட்ட எடுத்து சொல்ல போறார், அவர் நடைமுறைப்படுத்த போறார். அப்படி படுத்தப்படுகிற போது அந்த மனுஷனுக்கு இஹ்லாஸ் இருக்கணும். என்ன இருக்கணுங்க, இஹ்லாஸ் இருக்கணும். யாருக்காக வேண்டி செய்யறேன்,
அல்லாஹ்வுக்கு அப்படி செய்றேன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகையும் என் நோன்பும் என்னுடைய வணக்கம் யாருக்கு தான் செய்றேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்றேங்கிற அந்த இஹ்லாஸ் இருக்கிற போது தான் அந்த அமலுக்கும் அந்த ஈமானுக்கும் அந்த இல்முக்கும் என்ன இருக்குதுங்க? வேற இருக்குது, பவர் இருக்குது. இந்த இஹ்லாஸ்ல கோட்டை விட்டுட்டோம்டா என்னங்க? என்னதுங்க? இந்த இஹ்லாஸ்ல கோட்டை விட்டுட்டோம்டா மூட்டை மூட்டையா சுமந்துக்கிட்டு வந்தவங்களாம் என்ன செய்வாங்கங்க? எங்க விட்டுட்டு போயிடுவாங்க? மஹ்ஷர் மைதானத்தில் என்ன செய்வாங்கங்க? பூராத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், சுமந்துட்டு வந்ததெல்லாம் சரிதான், டன் கணக்கில் சுமந்துட்டு வந்திருக்கீங்க, ஓகே தான், எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஓகே தான், ஆனா ஊருக்கு தான் கொடுத்தீங்களே ஒழிய எனக்கு கொடுக்கல. என்ன செஞ்சீங்க? ஊருக்கு தான் கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல. அதனால் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ யாருக்காண்டி செஞ்சிருந்தியோ அவங்கள்ட்டே போய் கூலி வாங்கிக்கப்பா, என்கிட்ட வராதேன்றவன் அல்லாஹ். என்னங்க? யாருக்காக வேண்டி செஞ்சியோ அவங்கள்ட்ட போய் கூலி வாங்கிக்கப்பா, என்கிட்ட வந்துடாதப்பா. எனக்காக வேண்டி செஞ்சிருந்தே தானே நான் உனக்கு கூலி கொடுக்க முடியும். எனக்காக வேண்டி நீ செய்யலையே, யாருக்காண்டி செஞ்சிருந்த? வீட்டில் அவராட்ட தொழுதுட்டு இருப்பார், எந்த சிந்தனையும் இருக்காது வீட்டில். 2 ரக்கா தொழுகலான்னு தொழுகுவார். லொஹுர் தொழுக முடியாமல் போச்சுங்கிறதுக்காக என்ன செய்வார்? தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருப்பார். யாருடைய சிந்தனையும் இருக்காது, அல்லாஹ் ஒருவன்கிற சிந்தனை மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள யாரோ வர்றாங்கிறது தெரிஞ்சிருச்சு. தொழுதுகிட்டு இருக்கிறப்ப தெரியுமா இல்லையா? பெல் அடிச்சாங்கன்னா சத்தம் கேட்குது, தெரியுமா இல்லைங்களா? நாம அலிரலியல்லாஹ் போல தொழுகல, இன்னும் பிற நல்லடியார்கள் மாதிரி நாம தொழுகல. சொவரு இழிஞ்சு உழிஞ்சிருச்சு, ஊரே வந்து நிக்குது, ஊரே வந்து நிக்குது. என்னங்க? செவரு விழிஞ்சு சத்தம் கேட்டு ஒல்லு பள்ளிவாசல்ல ஒரு மூலையில தொழுதுகிட்டு இருக்கிறவரை தொழுது முடிச்சுட்டு கேட்கிறாரு, என்ன எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க? என்ன செவரு விழுந்துட்டு இருந்தது கூட உங்களுக்கு தெரியலையா? இல்லை, எனக்கு தெரியல, நான் அல்லாஹ்வுடைய காதல்ல தக்பீர் கட்டி நிற்கிறேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒன்றும் நாம தொழுகலை. அப்படித்தானங்க? இது கேரண்டியா சொல்லாமல, இது யதார்த்தமான தொழுகை. இது இப்ப இந்த லொஹுர் எதுக்கு சொல்ல வர்றேன்னு பாருங்களேன். இப்ப எப்படி இந்த தொழுகையினுடைய செயல்பாடு மாறுதுன்னு பாருங்க. யதார்த்தமாகத்தான் தொழுதுகிட்டு இருந்தாரு. தொழுதுகிட்டு இருக்கிறப்ப 2 ரக்காத் வரைக்கும் கரெக்டாக தான் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்கிறது தெரிஞ்சிருச்சு. யாரோ நமக்கு அறிமுகமானவங்க தான் வர்றாங்கிறது என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. இப்போ தெரிஞ்சவனு அவர் என்ன செய்யறார்? தொழுகையினுடைய நேரத்தை கொஞ்சம் கூட்டுறார். சஜிதாவை என்ன செய்யறாரு? கொஞ்சம் அதிகப்படுத்துறார். ருக்கு என்ன செய்யறார்? அதிகப்படுத்துறார். இன்னும் ஒரு வணக்கத்தை என்ன செய்யறார்? அதிகப்படுத்துறார். இப்ப 2 ரக்காத் வரைக்கும் தான் இது யாருடைய கனெக்ஷன்ல இருந்துச்சு? என்னங்க? இப்ப மிச்ச 2 ரக்காத் யார்ட்ட பவர் போயிருச்சு? வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார்ல, வெளியிருந்து ஒருத்தர் வந்தார்ல, என்ன செஞ்சிருச்சு? அங்க போயிருச்சு. இப்ப அல்லாஹ் சொல்றா, இதுதான் ரியா, இதுதான் ரியா. இன்னொரு உதாரணம் சொன்னா இன்னும் தெளிவா புரியும்னு நான் நினைக்கிறேன். அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திங்கட்கிழமை காலையில சூரத்து தாஹா ஷரீஃப் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. சூரத்து தாஹா ஓதிட்டு இருக்காங்க. 16வது ஜுஸூல வருது சூரத்து தாஹா. ரொம்ப அழகா ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த சூரத்து தாஹா ஓதுறது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சமானது. பொதுவாகவே 16வது ஜுஸூல வர்ற 2 சூறாவுமே ஓதுறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதை ஓதுறதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சூரத்துல் மரியம் இருக்குது. சூரத்து மரியம்ங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஓதுறதுக்கு. அதை ஓதுறத ஒருத்தர் கேட்டார்னா அது இன்னமும் என்ன செய்யும்? அழகாக இருக்கும். இப்போ சூரத்து தாஹா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அபு யஸீபுல் முஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதி முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு பொழுது முடிஞ்சிருச்சு. ராத்திரி நேரத்தில் என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. தூக்கத்தில் தான் ஓதுறத தானே கனவுல பார்க்குறாங்க. சொல்றது புரியுதுங்களா? என்னங்க? தான் ஓதுறத காலையில சூரத்து தாஹா ஓதுறத என்ன செய்யறாங்க? கனவுல பார்க்குறாங்க. இப்படியே ஓதிக்கிட்டே வர்றாங்க. அபு யஸீபுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் ஒரு 3-4 பக்கத்துக்கு பேப்பர் தான் இருக்குது, அச்சே இல்லை. என்னதுங்க? அச்சு இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்குங்க? எம்டியா இருக்குது. வெறும் என்ன செய்யுதுங்க? பேப்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துல என்ன இல்லை? எழுத்து இல்லை, அச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி திருப்பி பார்க்குறாங்க அபு யஸீபுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒன்றையுமே காணும். இது கனவுல இவங்கள பார்க்குறாங்க, இவங்க ஓதுறதாக பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன குர்ஆன்ல ஒரு 4-5 பக்கத்துக்கு வெறும் பேப்பர் தான் இருக்குது, உள்ள என்ன இல்லை? எழுத்தவே காணாமேன்னு என்ன செய்கிறாங்கங்க? ஆச்சரியத்தோட கேட்குறாங்க.
அவர் அழகா பதில் சொன்னார். அட ஏப்பா கேட்குற, காலையில் அபு யஸீதுல் பிஸ்தாமி சூரத்து தாஹா ஓதுனாரா, ஓதிக்கிட்டே வர்றப்ப அவராத்தான் ஓதிக்கிட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் ராகமா என்ன செஞ்சார், ஓதனார். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் இவர் ஓதறாரேங்கிறதுக்காக விட காது தாழ்த்தி என்ன செஞ்சார், கேட்டார். தன்னுடைய ராகத்துல மெய்மலர்ந்து போய்தான் அவர் போறவர் எந்திரிச்சு என்ன செய்யறாரு, உட்கார்ந்து கேட்கிறாரோன்னு கல்புல என்ன செஞ்சிருச்சு, என்ன வந்துருச்சு. நான் சொல்ற உதாரணம் புரியுதுங்களா? என்னங்க, போறவர் தான் ஓதற ராகத்தை கேட்கறதுக்காக வேண்டிதான் என்ன செஞ்சிட்டாரு, உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவருடைய ஓதற சிந்தனை பூரா எதுல வந்துருச்சு, கிராத்துல வந்துருச்சு. அதனால இவர் என்ன செஞ்சாரு, இவர் மீண்டும் மீண்டும் கூட்டி இறக்கி என்ன செய்யறாரு, ஓதுறாரு. என்ன செஞ்சாரு, ஓதுறாரு. இப்ப சொன்னாரு, இதுவரைக்கும் அவர் அல்லாஹ்காண்டி தான் ஓதுனாரு, மிச்சம் இருக்கிற பூரா பக்கமும் அவருக்காக வேண்டி ஓதுனாருல, அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து எடுத்துட்டாங்க. இப்ப சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, இப்ப நம்ம லெஜ்ஜர்ல இருக்காது. என்னங்க, லெஜ்ஜர்ல இருக்காது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹன் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? சின்னதை விடல பெருசை விடல ஒரு அணுவை விடல அல்லாஹ் பூராத்தையும் செஞ்சு கொடுத்து வச்சிருக்கிறானே. என்ன செய்வார், வாங்கி திரும்பி திரும்பி என்ன செய்வார், பாப்பார். இப்ப இந்த மாதிரி அமல்கள் எல்லாம் நாம திரும்பி திரும்பி பார்த்தோம்னா என்ன ஒண்ணுமே இல்லை, பேப்பரே எம்டியா இருக்குது. நானெல்லாம் அப்ப செஞ்சனேன்னு கேட்பேன். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இது வரைக்கும் தான் எனக்காண்டி செஞ்சு, மீதம் பூரா அவருக்காண்டி செஞ்சா ஏன் லெஜ்ஜர்ல எப்படிங்க வரும்? ஏங்க ஏன் கணக்குக்கு செஞ்சா தானே என் கணக்குல வரும், என் கணக்கு புக்குல வரும். சொல்றமா இல்லைங்களா? எனக்காக வேண்டி செஞ்சா தானே என் டேட்டா பேஸ்ல வரும். இனி எனக்காக வேண்டி செய்யலையா, அவருக்காக வேண்டி செஞ்சிருந்தா எப்படி எனக்காக வேண்டி வரும்னு கேட்பான். நம்ம எல்லாம் சொல்றது புரியுதுங்களா? இது எதுக்கு நாம சொல்ல வரோம்டா, கட்டையில பலகையில கரையான் அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, விடுமா சும்மா? என்னங்க, அதை முழுசா முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, விடவே விடாது. அப்படியே நம்ம அதுக்கு கரையா மறந்து அடிச்சு அதை சுத்தப்படுத்தி என்ன கிளீன் பண்ற விஷயத்துல கொஞ்சோடு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யும், மறுபடியும் பிடிச்சிக்கும். இது கல்பு அரிக்கிற கரையாய். எதுங்க, இந்த முகஸ்துதிங்கிறது நம்மளுடைய கல்பு அரிக்கிற கரையாய். இந்த கரையான முழுசா எடுத்து வெளியே தூக்கி போடலேண்டா என்ன செய்யும், திரும்பவும் கல்புக்குள்ள வந்து உட்கார்ந்து, கல்புக்குள்ள வந்து உட்கார்ந்து நம்மளை என்ன செய்யும், இந்த கரையான் அரிச்சு 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 என்ன செய்யும், மொத்தத்தையும் என்ன செய்யும், நாசமாக்கி போடும். இப்ப நாம என்ன நினைச்சுக்கோம்னா, நம்ம வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஏன் கனெக்ஷனுக்கு போலப்பா, பக்கத்து முசல்லால உனக்கு பக்கத்துல நிக்கிறாரு அவருக்கு அப்படி நீ செஞ்சுக்கிட்டு இருந்தா கூலி அவருக்கு தான் வாங்கிக்கணும், கூலி எனக்கு வர முடியாது, என்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா, என் உம்மத்து சிறுக்கு வைக்காது. இப்படி ஒரு சிறுக்கு ஒன்று இருக்குது. என்னதுங்க, இப்படி ஒரு சிறுக்கு இருக்குது, சிறுக்கே ஹஃபீன்னு சொல்லப்படுகிற ஒரு சிறுக்கு ஒன்று இருக்குது. இந்த சிறுக்கு விஷயத்துல என் உம்மத்தை நான் ரொம்ப பயப்படுறேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய நியாயமான பயத்தை பெருமானார் சமூகத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? என்னங்க, எவ்வளவு பெரிய நியாயமான பயத்தை தன் சமூகத்திற்கு சொல்றான். என் உம்மத்து சூரியனையும் சந்திரனையும் இன்னும் பிற வணக்கத்திலே ஈடுபட மாட்டாங்க. லாத்து உஸ்ஸா என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய சினை வணக்கத்திலே உம்மத்து போகாது. ஆனா இது அதை விட ரொம்ப மோசமானதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வெளிரங்கத்தில் செய்யப்படுகிறது, இது உள்ரங்கத்தில் செய்யப்படுகிற சிறுக்கே ஹஃபீன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தமிழ்ல என்ன சொல்றாங்க, முகஸ்துதின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இது வராம அல்லாஹ்ட்ட கேட்கணுமா இல்லைங்களா? என்னங்க, கேட்கணுமா கேட்கக்கூடாது? நான் சொல்றத பார்த்தா எனக்கு இது ரொம்ப கொடிய நோய்ங்க இது. என்னங்க, கேன்சரை விட ரொம்ப மோசமான நோய். அதுக்கு தான் நான் ரொம்ப நாசூக்கா கரையானும் கல்பு அரிக்கிற கரையான்னு சொன்னேன். அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லாத்தையும் செஞ்சு தூக்கிட்டு போய் ஒருத்தர் அப்படியே அல்லாஹ்வுக்கு முன்னால அப்படியே சந்தோஷத்தினுடைய உச்ச கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருப்பார். அல்லாஹ் ரொம்ப கூலாக கேட்பான், என்னப்பா எதுக்கு வந்திருக்கிறீங்க, பாருப்பா உனக்காண்டி செஞ்சுருக்கிறேன், உனக்காண்டி கொடுத்துருக்கிறேன், உனக்காண்டி ஷஹீதாக இருக்கிறேன், உனக்காண்டி பயான் பண்ணியிருக்கிறேன், உனக்காண்டி அதை செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் தூக்கிட்டு நீயும் சேர்ந்து நரகத்துக்கு போயிருந்துருவான் அல்லாஹ். சமூகமே அங்கே நிற்கிற மனிதர்களே ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. இவ்வளவு அமலை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறவனை பார்த்து அல்லாஹ் தஆலா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான், நீ நரகத்துக்கு போன்னு சொல்கிறானே. என்ன எல்லாம் செஞ்சாருப்பா, எல்லாத்தையும் செஞ்சார், எதையுமே எனக்காக வேண்டி செய்யலையே. எனக்காக வேண்டி செய்கிற போது தான் அந்த காரியத்தில் என்ன இருக்கும், இக்லாஸ் இருக்கும். அந்த காரியத்திற்குண்டான வேல்யூவை என்கிட்ட வந்து கேட்க முடியும்.
எதையுமே எனக்காக வேண்டி செய்யாம என்கிட்ட வந்து கூலி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்னங்க, காசை என் கடையில கொடுத்துட்டு பொருள் கேட்டா தான் நான் பொருள் கொடுக்குமே நான். என்னங்க, பக்கத்து கடையில காசை கொடுத்து போட்டு என் கடையில வந்து ஜாமான் கேட்டா நான் எப்படி கொடுப்பேன் நான்? ஏங்க, இது நியாயமாப்படுதுங்களா? இது யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. 1000 ரூபா பொருள் வைக்கிறீங்கன்னா என் கடையில கொண்டு வந்து கொடுப்பா, என் கடையில கொண்டு வந்து கொடுத்தே தான் நான் பொருள் கொடுக்க முடியும். பக்கத்து கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்துருக்கிறேன் எனக்கு பொருள் கொடுங்கன்னா நீ அவர்கிட்ட தான் வாங்கிக்கணும், என்கிட்ட வாங்க முடியாது. இதுதான் அல்லாஹ் சொல்ற லாஜிக்குங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குற பாடமும் இதுதான். இப்போ நாம என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்கிட்ட ஒவ்வொரு நேர வக்து தொழுகையில் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய எல்லா அமல்லையும் என்னத்தை கொடு? இஹ்லாஸை கொடு. என்னத்தை கொடு? இஹ்லாஸை கொடு. இந்த இஹ்லாஸ் இல்லாத அமல் என்னிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த அமல் செய்யாவே என்னை ஆக்கிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது ஒரு டாபிக்கா இருந்தாலும் இதுக்குள்ள இன்னொரு பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தர் அமல் செஞ்சிருப்பாருங்க, அந்த அமல்ல முழுக்க யாருக்காண்டி தான் செஞ்சிருப்பார்? அல்லாஹ்க்காண்டி தான் செஞ்சிருப்பார். அதுல யாரும் குறுக்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அமலை செஞ்சு போட்டு வெளியே வந்த உடனே அடுத்தவர்கிட்ட இவரா பேசுவார். நான் இன்னைக்கு தஹஜ்ஜத்துல அல்லாஹ்ட்ட அப்படி அழுது கேட்டேன், நான் இன்னைக்கு தஹஜ்ஜத்துல அல்லாஹ்ட்ட அப்படி சொல்லி கேட்டேன், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் குமரிட்டேன், நான் இத்தனை வருஷமா அல்லாஹ்வுடைய சமூகத்தில் இவ்வளவு அமலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு செய்யற வரைக்கும் அல்லாஹ் தான் இருந்தார். செய்யற வரைக்கும் என்ன இருந்தார்? அல்லாஹ் தான். ஆனா அதை எடுத்துட்டு வந்து இன்னொருத்த அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைக்கிறாரா பாத்தீங்களா? இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் அந்த இடத்துல விலகிடுவேன். யார விலகிடுவான்? அல்லாஹ் விலகிடுவான். இப்ப என்னட்டையே அதை கொண்டு வந்து கொடுத்தேன்னா அதுக்கு உண்டான சன்மானம் கொடுக்க முடியும். அதுல பாதியை தூக்கிட்டு போய் இன்னொருத்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அப்படியே வந்து கூலி வாங்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நாம நினைச்சுக்கிட்ட நான் சிறுக்கு வைக்கல, நான் அல்லாஹ் ரசூலனே முன்னோக்கி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறோம். நம்மையும் அறியாம ஒரு நோய் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? உருவாக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் வழியை அடைச்சா இன்னொரு பக்கத்துல வருது, அந்த வழியை க்ளோஸ் பண்ணா என்ன செய்யுது? இன்னொரு வழியை வருது. இன்னும் இந்த மாதிரி வழி மாறி அதை நம்ம தொந்தரவு பண்ணுகிற போது அப்ப அதுல இருந்து நம்ம எதிர்ப்பை காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லைங்களா? என்னங்க, அதை அடைச்சுக்கிட்டே இருக்கணுமா இல்லைங்களா? அப்ப அடைக்காம விட்டுட்டோம்னா நாம என்ன செய்வோம்? நம்ம அதுல மூழ்கி என்ன செய்வோம்? அதிலே மாட்டிக்கிட்ட மனிதர்களாக என்ன செய்வோம்? போயிடுவோம். அதுதான் அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த ஆயத்தை நமக்கு அழகாக பாடமாக சொல்லி காண்பிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் பிரபலமாக தெரிஞ்ச ஒரு வரலாற்று செய்தி, அந்த செய்தியை நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஹ்லாஸாக செஞ்சு அல்லாஹ்கிட்ட அமலுக்காக வேண்டி அந்த காரியத்திற்காக வேண்டி துஆ செய்கிற போது அல்லாஹ் என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை என்ன செய்வான்? நிவர்த்தி செய்து கொடுப்பான். இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. யா அல்லாஹ், அந்த நேரத்தில் நான் இஹ்லாஸா தான் செஞ்சேன், யாருக்காண்டி என்ன செய்யலை, நான் செய்யலை. 3 மனுஷங்க போய் குகையில மாட்டிக்கிட்டாங்கல்ல, 3 மனிதர்கள் குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கல்ல. மாட்டிக்கிட்டவங்கள என்ன செஞ்சுட்டாங்க? வாரண்டியா போய் அந்த குகையில போய் நின்றுக்கிட்டாங்களா? ஏதோ ஒரு நிமித்தமாக ஒதுங்கினாங்க, என்ன செஞ்சிருச்சு? மூடிக்குச்சு. யோசிச்சு பாருங்களேன், எங்கேயா ஒரு இடத்துல வண்டி பஞ்சர் ஆகி நேஷனல் ஹைவேல இந்த பக்கமும் அந்த பக்கம் பஞ்சர் போடுறதுக்கு ஆளே இல்லை, நாம இந்த நேரத்தில் நாம அல்லாஹ்ட்ட என்ன கேட்போம்? இது யதார்த்தமா நமக்குள்ள உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்ன செஞ்சிருப்போம்? அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில 3 மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மாட்டிக்கிட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தட்ட பேசுறாரு, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமலாவது அல்லாஹ்க்குன்னு செஞ்சிருந்திருப்போம். என்னங்க, ஒரு அமல் அல்லாஹ்க்குன்னு என்ன செஞ்சிருப்போம். அந்த அமலை சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்போம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா என்ன செய்யும்? இந்த குகை, இந்த பாறை நவரட்டும் என்ன செஞ்சாங்க? கேட்குறாங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, என்கிட்ட ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு? வேலை செஞ்சவர் கூலியை வாங்காம என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. கூலியை வாங்காம போயிட்டாரு. போனவருடைய கூலியை என்ன செஞ்சேன்? நான் அதை அப்படியே வச்சுக்கல. அதை என்ன செஞ்சேன்? நான் ஒரு ஆட்டு மந்தையில் அதை என்ன செஞ்சேன்? நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். அது பெரிய மந்தையாக என்ன செஞ்சிருச்சு? மாறுச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சார்? அவரு கூலி வாங்குற காண்டி வந்தார். ஒரு நாள் என்ன செஞ்சாரு? கூலி வாங்குற காண்டி வந்தார். என் கூலியை கொடுங்க, அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன், கூலி வாங்காம போயிட்டேன். நான் நினைச்சிருந்தேன்டா அவர் வேலை செஞ்ச அன்னைக்கு உண்டான 10 திருகத்தை மட்டும் கொடுத்து என்ன செஞ்சிருக்க முடியும்? அனுப்பிச்சிருக்கலாம்லங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய நாணயமான மனிதர்கள். நான் அனுப்பிச்சிருக்க முடியும், ஆனா நான் அப்படி அனுப்பல. எப்பா, உன்னுடைய அந்த 10 தீனாரை இதுல இன்வெஸ்ட் பண்ணன, இந்த மந்த பூரா உனக்கு தான். இந்த மந்த பூரா ஏங்க, என் கூலி மட்டும் கொடுங்கன்னு அவர் கேட்கிறார். இல்லப்பா, உன் கூலி தான் இது மொத்தமும்.
யா அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை நான் இஹ்லாஸாக உனக்காண்டி செஞ்சேன், அது உனக்கு கபூலாகி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் பாறை இனி விளக்கு. என்ன செஞ்சிருச்சு? பாறை விளக்குச்சு. இன்னொருத்தர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் என் தாய் தகப்பை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், என் தாய் தகப்பன் உணவு அருந்தியதுக்கு அப்புறம் தான் நான் உணவு அருந்துவேன். அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது, ஆனால் என்னுடைய பழக்கம் அது. என் தாய் தகப்பனை கவனிச்சதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைகளுக்கே நான் என்ன செய்வேன், நான் உணவு கொடுப்பேன். என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் தாய் தகப்பர்களுக்காக உணவு எடுத்துட்டு வந்து பார்த்தா என் தாயை தகப்பன் என்ன செஞ்சுட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் பசியால் என்ன செய்யறாங்கங்க? துடிக்கிறாங்க. இல்லை, என் தாய்க்கும் தகப்பனுக்கும் உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உணவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், அவங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். நான் தூங்கினவங்க மறுநாள் காலை சுபுகு வரைக்கும் என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் எந்த இதுலையும் என்னுடைய நியத்திலிருந்து நான் என்ன செய்யறேன், நான் மாறவே இல்லை. இது உனக்கு ஒரு கால் பிடித்ததாக இருந்தால் எங்களுக்கு வழி கொடுன்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. பாறை என்ன செஞ்சிச்சு? விலகுச்சு. அடுத்து மூணாவதா ஒரு மனுஷர் கேட்டார், யா அல்லாஹ் ஒரு ஹராமான காரியத்தை செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எனக்கு என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. வந்த நேரத்தில் எல்லாம் கைகூடி வந்துச்சு. என்னதுங்க? எல்லாம் கைகூடி வந்த நேரத்தில் கடைசி கட்டத்தில் அந்த பெண்மணி சொன்னா, அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொன்னா. என்ன சொன்னா? அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொன்னா. அந்த ஒரு வார்த்தையை கல்வில மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல என்ன செஞ்சேன், நான் வெளியே வந்துட்டேன். அந்த வெளியே வந்தது உனக்காக வேண்டி நான் வந்தேன் என்ன செய்யறார் சொன்னார். இது உனக்கு பிடித்தமானதாக இருக்குமே, ஆனால் இந்த பாறையை கொஞ்சம் நீ என்ன செய் விளக்குன்னு என்ன செஞ்சார் கேட்டாங்க. பாறை என்ன செஞ்சிருச்சு? விலகுச்சு. 3 பேர் என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. இந்த ஹதீஸ் சொல்றவங்க யாரு? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? இஹ்லாஸாக செய்யப்படுகிற அந்த செய்த அமல்களை அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஒப்படைச்சு நாம கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ்ட்ட என்ன கிடைக்குது? என்ன இருக்குதுங்க? அப்ப அல்லாஹ் எப்படிலாம் நம்மளை கவர் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹு தஆலா எவ்வளவு தூரம் நம்மளை அணுகி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான் பார்த்துக்கிட்டே வர்றான் பாருங்க. அதே நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாம செய்யப்படுகிற அமல்கள்ல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய சமூகத்துல கொட்டனால அல்லாஹ் என்ன செய்யப்படுறது இல்லை. இதுதாங்க பேசிக்கு, இதுதான் அடிப்படை பாடம். இந்த அடிப்படை பாடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்ற சலாமும் கூட யாருக்காண்டி சொல்லணும்? என்னங்க? குல்லு மஅரூஃபின் சதக்கத்துன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் சதக்கா தான். என்னதுங்க? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் சதக்கா. அந்த ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் யார் இருக்கணும்? நான் இருக்கணும். யார் இருக்கணும்? அல்லாஹ்ங்கிற நான் இருக்கணும். அந்த இடத்துல நான் இல்லாம வேற யாருக்காக வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா அங்க என்ன போயிருது? இதுல ரொம்ப அதிகமாக முகஸ்துதியை தரக்கூடிய அமல் எதுங்க? நமக்கு அதிகமான முகஸ்துதியை தரக்கூடிய அமல் எதுங்க? என்னங்க? இல்ல, எத்தனையோ அமல் செய்யறோம்லங்க. நாம் எத்தனை அமல் செய்யறோம் சொல்லுங்களேன். எங்க எத்தனை அமலுங்க செய்யறோம்? தொழுகை, அப்புறம் எத்தனை அமல் செய்யறோம்லங்க. இந்த எந்த அமல் நமக்கு அதிகப்படியான முகஸ்துதியை கொடுக்கக்கூடிய அமலுங்க? என்னங்க? அப்புறம் ஹஜ். என்னதுங்க? ஹஜ். நமக்கு அதிகப்படியான முகஸ்துதியை தரக்கூடிய அமல் எதுங்க? ஹஜ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஹதீஸ் முழுக்க வாசிச்சோம்டா, குர்ஆன் முழுக்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கடா, அல்லாஹ் தஆலா தொழுகுங்கன்னு சொல்றான், நோன்பு வைங்கன்னு சொல்றான், ஜகாத்து கொடுங்கன்னு சொல்றான். எல்லாம் டிபார்ட்மெண்ட் அதோட அதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவான். ஆனா ஹஜ்ஜுங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுவாங்க, ஹஜ் செஞ்சாலும் சரி உம்ரா செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்க. வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். என்னங்க? வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ் செய்தாலும் சரி உம்ரா செய்தாலும் லில்லாஹி, லில்லாஹி யாருக்காக வேண்டி? ஏன் தொழுகைக்கு இதை சொல்லல, நோம்புக்கு சொல்லல, ஜகாத்துக்கு சொல்லல, இன்ன பிற அமலுக்கு சொல்லல? பொதுப்படையாகத்தான் அந்த அமலெல்லாம் சொல்லப்பட்டுச்சு, செய்யுங்கன்னு சொல்லுச்சு, செஞ்சா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லுச்சு. ஆனா இதை சொல்லுகிற போது மட்டும் அல்லாஹ் எதை சேர்த்து சொல்றான்? அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்கப்பா. ஏன்? இதுல நிறைய கரையான் பூச்சி இருக்குது. என்னதுங்க? கொஞ்சோடு விட்டீங்க, ஊருக்கு வந்து இறங்குறப்போ உங்களை மொத்தமா சாப்பிட்டு தான் என்ன செய்யும்? அது ஊர்ல வந்து இறக்கி விடும். சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் காப்பாற்றணும். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஜத்து நான் ஒரு ஆள் தான் ஹஜ்ஜுக்கு போகல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் எப்படியா ஹஜ்ஜுக்கு போயிடணும்.
அப்ப அல்லாஹ்காண்டி போல, அப்ப அல்லாஹ்காண்டி போகல இல்லைங்க சத்து. அப்படி சொல்ல வரல நான். இப்ப எல்லாரும் ஹாஜிகளா இருக்கிறாங்க சத்து, நான் மட்டும் ஹஜ்ஜுக்கு போகாதவனா எம்டியா நிக்கிறேன். அல்லாஹ் கடமையானா தான் ஹஜ்ஜு செய்ய சொல்லியிருக்கிறான். என்னங்க, இது ஒண்ணுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வசதி வந்தா ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான். 5 கடமையில இது ஒண்ணுக்கு மட்டும்தான் ஷர்த் இருக்குது. ஜக்காத்துக்கு உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு உண்டான வசதி வந்தா மட்டும் நீங்க ஜக்காத்து கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தொழுகையும் நோம்பும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும், கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இல்லைங்க சத்து, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்ட்டார் அவர். நம்ம கடைசியா என்ன சொல்லிட்டாரு? இந்த முனாஃபிக் சொல்லுவான்ல, பாரத் சட்டை பிரச்சனை யாட்ட தூக்கி போட்டுருவான், அல்லாஹ் மேல தூக்கி போட்டுருவான். அல்லாஹ் மேல தூக்கி போட்டு அவன் என்ன செய்வான்? ஒதுங்கிக்கிற மாதிரி. கடைசி அவர் என்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியல போல தெரிவிக்கின்றார். ஆமாங்க, உண்மையில நமக்கு புரியல தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்காண்டி ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்கன்னு அவர் என்ன செஞ்சு அமுச்சு விட்டுட்டார். இது எதுக்கு சொல்ல வர்றேன்டா, இந்த மாதிரி ஒரு நோய் இந்த துனியாவில் என்ன செஞ்சிருக்குதுங்க, இருக்குது. என் சம்பந்தி போயிட்டாரு, என் மருமகன் கூட போயிட்டாருங்க, நான் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறேங்க. அப்ப அங்க அங்க என்ன வந்துருச்சுங்க, ஒரு பெரிய நோய் வந்துருச்சு. அல்லாஹுங்கிற அந்த அழகான அந்த அந்த தாத்துக்கும் இதுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யாம அடுத்தவர்களுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யக்கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்ப அதை தான் அல்லாஹ் தஆலா அடிச்சு சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜு செய்தாலும் உம்ரா செய்தாலும் யாருக்காண்டி செய்யுங்க? அல்லாஹ்வுக்காண்டி செய்யுங்க. சரி, முகஸ்துதியே வராம இருக்கிறதுக்கு என்னங்க செய்யறது? கட்டையில கரையானே ஏறாம இருக்கிறதுக்கு என்னங்க செய்யறது? இன்னைக்கு வர்ற பிவிசி போட்டுருங்க சத்து, என்னத்துக்கு பிரச்சனை? அப்படியா? யூபிவிசின்லாம் சொல்றாங்களா இல்லைங்களா? அது எத்தனை வருஷமானாலும் என்ன செய்யாது. அப்ப கல்பு புதுசா ஒண்ணு உருவாகணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கரையானே அரிக்காம இருக்கிறதுக்கு, முகஸ்துதியே வராம இருக்கிறதுக்கு நாம கையாளப்பட வேண்டிய 2 விஷயம். ஒண்ணு, நாம செய்யற அமல நாமளே பெருசா நினைக்க கூடாது. நான் இன்னும் எதுவுமே செய்யலேன்னு என்ன செய்யணும், நினைக்கணும். நான் இன்னும் எதுவுமே செய்யவே ஆரம்பிக்கல என்ன செய்யணும், நினைக்கணும். அப்படி நினைச்சோம்னா நம்ம கல்புல என்ன செய்யும், பணிவு வரும், தவாது வரும். ஆஹா, இன்னமும் நாம என்ன செய்யணும், நாம செய்யணும்னு. சரி, இன்னொரு 2வது விஷயம் என்னன்னா, செஞ்சு முடிச்சதை அடுத்தவர்கிட்ட சொல்லி காமிச்சோ அடுத்தவர்கிட்ட பேசி காமிச்சோ அதை வந்து பிரகஸ்தாபியம் படுத்திக்கிட்டு அதை பெருசுபடுத்திக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. வந்தமா தொழுதமா வேலை முடிஞ்சா என்ன செய்யணும், போய்கிட்டே இருந்தோம்னா ஏதோ நோய் வராம காப்பாத்திக்கலாம். என்னங்க, ஏதோ நோய் வராம காப்பாத்திக்கலாம். இதுல ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னோம்னா கரையான் தான் வேலை என்ன செய்யும், ஆஹா ஒரு பலகை ஒன்று மாட்டி இருக்குது, என்ன செய்யலாம், ஏறிடலாம். கரையான் யூஸ் பண்ணாலும் ஏறும், யூஸ் பண்ணாட்டி ஏறும். அப்படித்தானே? என்னங்க, யூஸ் பண்ணாம இருந்ததுல ரொம்ப வீரியமா என்ன செய்யும், ஏறும். ஒரு புஸ்தகத்தையோ ஒரு பலகையோ எதையுமே உபயோகமே படுத்தாம அப்படியே போட்டு வச்சு பாருங்க, அங்க என்ன வந்துடும், கரையா வந்துடும். அதை அப்பப்ப தொடச்சு வச்சுக்கிட்டு அதை அப்பப்ப பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தா அங்க என்ன வராது, கரையா வராது. இதுதான் நாங்க நிதர்சனமான உண்மை. வீட்டில் இருக்கக்கூடிய பலகைகளையும் இதையே நம்ம என்ன செய்யணும், தொடக்காம அப்படி வச்சுட்டா அங்க என்ன வந்துடும், சின்ன பூச்சி வரும். அதை பூச்சி தான் நினைச்சு விட்டா அது என்னவாக மாறி போகும், கரையானாக மாறி. அப்ப நம்ம கல்வை என்ன செய்யணும், அப்பப்ப என்ன செய்யணும், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான அடிப்படை மருந்து என்ன தெரியுமா, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பெரிய ஆளா நீங்களே கணக்கு போட்டுக்காதீங்கிற அல்லாஹ் தஆலா. என்னங்க, பிரச்சனையை நம்ம மேலே சுமத்தி விட்டான் அல்லாஹ் தஆலா. உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, நீங்க பெரிய ஆளாக என்ன செய்யாதீங்க, நினைச்சுக்காதீங்க, பெரிய ஆளாக நினைச்சுக்காதீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டீங்கடா எல்லா விதமான நோய்களுக்கு வரக்கூடிய இடமாக என்ன செய்யும், உங்க கல்வி மாறி போயிடும். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுவும் என்னதுங்க, ஷிர்க். இதுவும் என்னது, ஷிர்க். இந்த ஷிர்க்கிட்ட இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோமா, கண்டிப்பா தேடணும். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோங்க, அமல் செய்யறதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஹாஜியருக்கு எத்தனை வயசுங்க, 73 வயசு ஆச்சுங்க. எத்தனை வயசுங்க, 73 வயசு. நான் பள்ளியில தொழு வைக்கிற தராவி தொழு வைக்கிற இடத்துல ஒரு முதியவர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், பெருமைக்கு சொல்லக்கூடாது, இன்னும் ஒரு நின்று தான் தொழுகிறாரு. 99 வயசுங்க. எத்தனை வயசுங்க, 99 வயசு. கண் பார்வை அவ்வளோ ஷார்ப்பா இருக்குது. ஒன்னே ஒன்று, என்னை கூட கூட்டிட்டு போறதுக்கு, கூட கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் கேட்க, ஏன் எங்கேயாவது விழுந்துட்டேன்டா கஷ்டமா போயிடும், இல்லை ஏன் கஷ்டமா போனா அப்புறம் நான் ஸ்டிக்கு பிடிக்க வேண்டியது வந்துருங்கிறாரு. என்ன சொல்றாரு,
ஸ்டிக்கு பிடிக்க வேண்டியது வந்துருங்கிறாரு. அசா குச்சி வைக்கணும். எத்தனை வயசுல எதுவும் யாருடைய துணையும் இல்லை, நடக்கிறாரு போகிறாரு, மேலே ஒரு என்ன செய்யறாரு, துண்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அவருடைய முகமும் அவருடைய தோற்றமும் அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. எளிமையான ஆடையத்தான் உடுத்திருக்கிறார், எளிமையான மனிதராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சிந்தனை முழுக்க யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட இருக்குது. எத்தனை வருஷம் அமல் செஞ்சிருக்கிறீங்க? 100 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறேன், 80 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறேன். எல்லா அமலுக்குள்ளுக்குண்டான லஜ்ஜர் பதிவேடு அல்லாஹ்ட்ட இருக்குதா? இருக்குது. ஆனா எதுவுமே உங்க லஜ்ஜர்ல இல்லை, எதுவுமே உங்க கணக்குக்காக வேண்டி இல்லை. யாருக்காண்டி இருக்கு? இன்னாருக்காக வேண்டி இருக்குது. இன்ன மனிதர்களுக்காக வேண்டி செஞ்சிருக்கிறோம்டா. அப்ப வாழ்ந்ததுக்கு என்னதுக்காக வேண்டி, பள்ளிவாசல் வந்ததுக்கு எதுக்காக வேண்டி, தொழுது எதுக்காக வேண்டி, நோம்பு வச்சது எதுக்காக வேண்டி, எதை கொடுத்தது எதுக்காக வேண்டி? எல்லாம் போச்சுங்களா இல்லைங்களா? என்னத்துக்கு காலங்கத்தால எந்திரிச்சு சஹர் செஞ்சோம், எதுக்கு நோம்பு வச்சோம், என்னது அமல் செஞ்சோம், எது எல்லாமே அடுத்ததுக்காக வேண்டி செஞ்சா. அப்ப நம்ம செய்யறதெல்லாம் என்னதானுங்க? வேஸ்ட். அப்ப வேஸ்டா இருக்கக்கூடிய காரியத்துக்கு தான் விடிய விடிய முடிச்சு உட்காந்து அமல் செஞ்சோமா அப்படின்னு வந்துருமா இல்லைங்களா? அல்லாஹ் கேட்கிறான், இது எதுவுமே எனக்கு பிடிக்காதுங்கிறான். இது பெரிய சிறுக்கு. இது சிறுக்கிலையும் மறைவாக செய்யப்படுகிற ஒரு சிறுக்கு. இந்த சிறுக்கை விட்டு அல்லாஹ்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்க பாதுகாப்பை தேடிக்கிட்டே இருங்க. அப்ப இதை நாம தேடிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த நோய் வர்ற என்ன செய்யும்? மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னங்க, காய்ச்சல் லேசா தான் காய்ச்சல் அடிக்குது, பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு 200 ரூபா செலவாகும், 300 ரூபா செலவாகும்னு என்ன செய்வோம்? நாம பக்கத்துல ஒரு கால்பால் மாத்திர பேராசிட்டமால் வாங்கி போட்டு என்ன செய்வோம்? வண்டி ஓட்டிடுவோம். ஆனா இந்த நோய் வந்தா என்ன செய்யணும்? எமர்ஜென்சி வார்டுக்கு போயிடணும். என்ன வார்டுக்கு போயிடணும்? எமர்ஜென்சி வார்டுக்கு போனா தான் இந்த நோயிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நோய் தான் இந்த முகச்சுதி என்றப்படுகிற ஒரு நோய். அல்லாஹ் தஆலா இந்த நோயை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷிர்கே ஹஃபி, இது மறைவாக செய்யப்படுகிற இந்த நோய், இந்த ஷிர்க்கு, இதிலிருந்து என்ன செய்யுங்க, நான் என் உம்மத்து விஷயத்தில் நான் பயப்படுறேன்னு என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப இதிலிருந்து எல்லா நேரங்களிலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கும். அப்படி தேடக்கூடிய சூழ்நிலையை நாமளா என்ன செய்யணுங்க? உருவாக்கணும். அப்படி உருவாக்குகிற போது அந்த நோயிலிருந்து நான் என்ன செய்ய முடியும்? நாம தப்பிக்க முடியும். இந்த ஆயத்தை பத்தி உண்டான செய்தியை நாம ஏற்கனவே நாம பார்த்துருக்கிறோம். அங்க பார்க்கிற போது வெறும் ஷிர்க்கை மட்டும்தான் பார்த்தோம். இதனுடைய இந்த சட்டத்தை என்ன செய்யல, இந்த மறைவான ஷிர்கே ஹஃபியை பத்தி நாம என்ன செய்யல, நாம பார்க்கல. இதனால அதனுடைய தக்கராறாகி வரக்கூடிய இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் இன்னொரு பகுதி என்ன செய்யறோம்? இந்த இடத்துல என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்த வசனங்கள்ல இருந்து அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு ஒரு உரையாடல் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். யாருக்கு உண்டான உரையாடல் தெரியுமா? அல்லாஹும் ஷைத்தானும் பேசுகிற ஒரு உரையாடல். அந்த உரையாடல் மூலமாக இந்த சமூகம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடம் என்னதுங்க? டேஞ்சர்னு ஒன்னே செஞ்சிருக்கிறோம். போற வழியில நேஷனல் ஹைவேல என்ன செஞ்சிருக்கிறான்? போட்டு வச்சிருக்கிறான். நேஷனல் டேஞ்சர்னு போட்டு வச்சிருக்கிறான். அந்த டேஞ்சருக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. எப்ப டேஞ்சர்னு போட்டிருக்கிறோம் அங்க போகவே வேணான்ட்டு என்ன செய்வோம்? நாம டைவர்ஷன் எடுத்து என்ன செய்வோம்? திரும்பிடுவோம். அதே டேஞ்சருக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இந்த டேஞ்சருக்குள்ள விழுந்தீங்கன்னா நீங்க இப்படிலாம் மாட்டிக்குவீங்கன்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு சொன்னா என்ன செய்வோம்? நம்ம இன்னும் நெருங்குவோமா? போகவே மாட்டோம். அந்த பக்கம் திரும்பி கூட என்ன செய்ய மாட்டோம்? நாம பார்க்க மாட்டோம். இப்ப டேஞ்சர்னு சொல்ற ஒரு ஆள் ஷைத்தான் என்ன சொல்றானா, ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறான். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட. என்ன செய்யறா? பெரிய பட்டியலே கொடுத்து இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு நான் ஏற்படுத்துகிற டேஞ்சர்ஸ் என்னதுங்க? இதெல்லாம் நான் ஏற்படுத்துகிற டேஞ்சர்ஸ். இந்த டேஞ்சர்ஸ்குள்ள யாராச்சும் ஒருத்தங்க வந்து விழுந்தாங்கண்டா ஒண்ணுத்துக்கும் இல்லாம என்ன செய்வாங்க? நாசமாகி போயிடுவாங்கன்னு என்ன செய்யறான் ஷைத்தான்? யார்கிட்ட சொல்றான்? அல்லாஹ்ட்ட சொல்றான். இதில் நாம என்ன செய்யறோம்? இந்த துனியாவில் திரும்பி திரும்பி டேக் டைவர்ஸ்ல வந்துடும். ஆனா ஆகிரத்தினுடைய விஷயத்திலேயோ மன்னவர் விஷயத்துல என்ன செய்யறோம்டா? வாரண்டியா போய் என்ன செய்யறோம்? என்னங்க? வாரண்டியா போய் உள்ள விழுகிறோம். உள்ள விழுகிற ஆள் அவன் என்ன செய்யறான்? ராஜ மரியாதையோட என்ன செய்யறாங்க? வரவேற்கிறான். யாரு? ஷைத்தான். அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு தான் சொன்னான், விழுகிறவங்க பூரா பேர் எங்க தான் போறீங்க? நரகத்துக்கு போறீங்கன்னு சொல்ற வார்த்தையை சொல்றதுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை பகிரங்கமான நஷ்டவாளிகளாக என்ன செய்றீங்க? நீங்க போகிறீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அது நீண்ட நெடிய ஒரு உரையாடல். அதுக்கு நேரம் நிறைய தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம்? வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஷிர்கே ஹஃபி என்று சொல்லப்படுகிற மிக ஆபத்தான கொடிய நோயை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஷிர்கே ஹஃபி என்று சொல்லப்படுகிற முகஸ்துதி என்று சொல்லப்படுகிற கொடிய நோயை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அப்பேற்பட்ட அந்த கொடிய நோய் எங்கள் கல்விலையும் எங்கள் உள்ளத்திலையும் வந்து விடாமல் இருப்பதற்கு நீ பாதுகாத்தருள். எல்லா காரியத்தையும் எந்த நேரத்தில் செய்தாலும் உனக்காக வேண்டியே செய்யுகிற ஒரு உயர்ந்த நசீபையும் பக்குவத்தையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நியத்தோடு இந்த துனியாவிலே உனக்காக வேண்டியே காரியங்களை செய்தார்களே என்று நீ குர்ஆனிலே பறைசாற்றுகிறாயோ அந்த எண்ணத்தோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா காரியங்களையும் உனக்காக வேண்டி செய்தோம் என்ற ஒரு மன நிறைவோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மஹ்ஷர் மைதானத்திலே அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையிலே உன்னுடைய சமூகத்திலே எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருப்பதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகுவதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.